என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்களோடு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 19ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் நாம் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்கிற வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தான். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் யார் மேல் வைத்திருக்கிறோம்? ஒரு மனிதன் நமக்கு இந்த காரியத்தை செய்வான் அல்லது நம்முடைய தேவைகளை சந்திப்பான், நமக்கு ஏதாவது உதவி செய்வான் என்று மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களிலே நாங்கள் அவனையே நம்பி இருக்கிறோம். ஆனால் கடைசி நேரத்திலே அவன் தன்னிடத்திலே ஒன்றுமில்லை, தன்னாலே இந்த காரியம் செய்து முடிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே கையை விரித்து விடுவான் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து அவரை நம்முடைய நம்பிக்கையாக இந்த நாட்களிலே கொண்டிருப்போமா இருந்தால், நாங்கள் முதலாவதாக பாக்கியவான்கள் என்று சொன்ன பேரை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாக்கியவான்கள் என்ற பெயரை பெற்று அப்படியே இந்த வார்த்தை இந்த நாட்களை நம்மை விட்டுவிடாது. அந்த நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் எதற்காக இந்த நாட்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், என்ன காரியத்தை இந்த நாட்களில் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர் மேலே இந்த நாட்களில் சார்ந்திருக்கிறோமோ, அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியாக இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விசுவாசத்தை உறுதியையும் இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே நாங்கள் பார்க்கிற ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவரை அழைத்து 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, நீ இந்த நாட்களிலே நான் சொல்லுகிற பிரகாரம் செய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே எந்த விதமான காரியங்களோ தடைகளோ இல்லாதபடி ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்பினார். அதனாலே தன்னுடைய இனத்தார், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சுற்றத்தார்கள், தன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரையே பின்பற்றினார். ஆனால் ஆண்டவர் அவரை அந்த கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கடைசி அவர் உயிருள்ள நாட்களுக்குள்ளே அவரே இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி நடத்தினதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் ஒவ்வொரு ஆபிரகாமை போல் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். தேவன் மேல் இந்த நாட்களிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த நாட்களிலே பாக்கியவான்களாக இன்றைக்கு நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆபிரகாமை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற காரியம் விசுவாசத்தின் தகப்பன் என்று. ஏனென்றால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்திலே அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட அதே ஆபிரகாமை போல இந்த நாட்களிலே நாங்களும் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தினூடாக நாங்கள் நடப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே சந்திப்பார். இந்த வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருகிற வேளையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் காணுவீர்கள். முதலாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவரையே நம்பி இருங்கள். அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள்
நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் திரும்பி போகும். ஏனென்றால் அவர் அனுப்புகிற வார்த்தை வெறுமையாக அவரிடத்திலே திரும்பி போகாது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.